கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை எரேமியா 13:15. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாக இராதேயுங்கள், கர்த்தர் விளம்பினார். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவன் என்ன சொல்கிறாருங்கிறத பயத்தோட பக்தியோடு நம்ம தேவனிடத்தில் கேட்கணும். ஆண்டவர் சொல்லுவதை நமக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா மேட்டிமை, பெருமை. அப்போது மேட்டிமையாக இராதேயுங்கள். இந்த நாட்களில் நான் பெருமையாக இருக்கிறேனாங்கிறது எனக்கே தெரியறதில்ல. அநேகர் பெருமையாக இருக்கிறோங்கிறது தெரியும், எல்லாருக்குள்ளேயும் பெருமை இருக்குது. ஆனால் அந்த பெருமையினுடைய அளவு அதிகரிக்கும் போது அது தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற, தேவனுக்கு கீழ்ப்படியாத, தன்னுடைய சுய சித்தத்தை சுய இஷ்டத்தின்படி செய்கிற ஒரு பரிதாபமான நிலைமைக்கு அது அங்கே கொண்டு சென்று விடுகிறது. ஆகவே இந்த பெருமையை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பெருமையை நம்ம கண்டுபிடிக்கலைன்னு சொன்னால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார். அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அவர் கிருபை அளிக்கிற தேவன். அப்போ இந்த பெருமையாய் மேட்டிமையாய் இராதேயுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணுமா? செவி கொடுத்து கேளுங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பயங்கரமான நியாய தீர்ப்புகளை கொடுத்தார். எதற்காக தேவன் அவர்களுக்கு அவ்வளோ பயங்கரமான நியாய தீர்ப்புகளை கொடுத்தார்னு சொன்னால், அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன ஒரு பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளே அவங்க இருந்தாங்க. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க, ஆனால் அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தங்களுடைய செவியை சாய்க்கவே இல்லை. இந்த நாட்கள்லையும் கூட நாம் தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே பார்க்கிற ரொம்ப ஒரு வேதனையான காரியம் என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள காணப்படுகிற பெருமை, அவங்களுக்குள்ள காணப்படுகிற அந்த பெருமையை அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நம்ம பெருமையாக இருக்கோங்கிறதே அங்கே அநேகருக்கு தெரியலை. அது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகள், அநேக வீழ்ச்சிகள், நஷ்டங்கள், அந்த பெருமையின் நிமித்தமாக அவர்கள் தேவ கிருபையை இழந்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இதே அதிகாரத்தில் கூட அந்த 14 பார்த்தோம்னா, அவர்களை மன்னிப்பதில்லை, தப்ப விடுவதில்லை, அவர்களுக்கு இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம ஒரு மனிதன் பெருமையில் தன்னுடைய இஷ்டத்தினுடைய போவானானா, ஆண்டவர் அவனை உடைக்கிறார், அவனை நொறுக்குகிறார், அவனை சிட்சிக்கிறார். அவன் தன்னை தாழ்த்தும்படி, அவன் தான் மனிதன் மாம்சம் என்று உணரும்படி, பணம்தான் பிரதானன்னு ஓடுற மனிதன் தேவன் தான் பிரதானன்னு சொல்லி ஓடக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் அங்கே இடைபடுகிறவராக இருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இன்றைக்கி தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு தேவ பயம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் மிக குறைந்த ஒரு நிலைமை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தேவனுடைய காரியங்களிலே அசட்டை, நிர்விசாரம், தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிற நடுக்கமில்லை. ஆண்டவர் சொன்னார், வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்னார். இன்றைக்கி தேவனுடைய வசனத்துக்கு கூட பயப்படாத ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு நாம் என்ன செய்யணும்? நாமளும் பெருமை உள்ளவங்களாக நடக்கணுமா? நாமளும் அதை போல் தேவனுடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணுகிறவர்களாக காணப்படணுமா? வெளி வேஷம், மாய்மாலம் பண்ணுகிறவங்களா, வெளியே ஒரு வேஷம், ஜனங்களுக்கு முன்பாக ஒரு நடிப்பு, அங்கே உள்ளான ஒரு வாழ்க்கை, இப்படி பயங்கரமான ஒரு மாய்மால வாழ்க்கைக்குள்ளே போகணுமா? இல்லை. அங்கே தான் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய முன்மாதிரியை பார்க்குறோம். சுற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி, அவர்கள் சத்தியத்துக்கு செவியை விலக்கி, அவர்கள் பொய் தீர்க்கதரிசிகளுக்கு இடம் கொடுத்து அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட காலகட்டங்களில் எரேமியா எப்படிப்பட்டவராக இருந்தார் பாருங்க. 13:17 எரேமியா 13:17 நான் வாசிக்கலாம். நீங்கள் இதை கேளாமல் போனீர்களாகில் என் ஆத்தும மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். தேவனுடைய ஜனங்களுக்கு இன்றைக்கி எதை சொல்லணும்? இன்றைக்கி ஆறுதலையும் வாக்குத்தத்தமான வசனங்களை இன்றைக்கி தேடுகிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கு
எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்பதற்கு இன்றைக்கு விருப்பமற்ற மனமற்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த காலகட்டம் இது பெருமையின் வெளிப்பாடு, இது வஞ்சகத்தின் வெளிப்பாடு, இது வீழ்ச்சியின் வெளிப்பாடு. நிறைய துக்கம் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு ஆறுதலான வசனங்களையும் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தமான வசனங்களை மட்டும் நம்ம தேடிக்கிட்டு அதன் மேலே மேற்பூச்சா ஒரு புண் இருக்குது அப்படின்னா, அது ரணமும் சீலுமாக இருக்குது அப்படின்னா, அது என்ன செய்யணும், நல்லா பிசுக்கி எடுத்துட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் மருந்து வச்சு கட்டணும். அதுக்கு பதிலாக அது மேலே வாக்குத்தத்த வசனங்களையும் ஆறுதலான வசனங்களையும் வச்சு மேலே மேலே மருந்தை வச்சு புண்ணுக்குள்ளே இன்னும் அது கெட்டு போகிற, அது சீல் வடிகிற, அது காலையே எடுக்கக்கூடிய அல்லது அந்த பகுதியே முழுவதும் பாதிக்கப்படுகிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுது. இப்படிங்க வாக்குத்தத்த வசனமும் ஆறுதல் வார்த்தைகளும் இப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு போகுமா? நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் அது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுதெல்லாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கே தப்பு செஞ்சேன், எங்கே நான் கீழ்ப்படியாமல் போனேன், எங்கே தேவனை விட்டு நான் பின்வாங்கினேன், எங்கே தேவனுக்கு பயப்படாமல் துணிகரமாக நான் நடந்தேன் என்று நம்மை நாமே ஆராய்ந்து நிதானிக்கிறவங்களாக காணப்படணும். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பந்தி ஏன் ஆசரிக்கப்படணும்னு சொல்லி தேவனுடைய வேதம் சொல்லுது தெரியுமா? நாம் ஒவ்வொரு வாரமும் அந்த கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேவனுடைய ஜனங்கள் தங்களை ஆராய்ந்து பார்க்காத, தங்களுடைய வீழ்ச்சிகளை உணராமல், தங்களுடைய பெருமையிலேயே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தங்களுடைய சுய இஷ்டத்தின்படியே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. முடிவு தேவனற்ற ஒரு கூட்டமாக, தேவனற்ற ஒரு ஜனமாக, சத்தியமில்லாத, சத்தியத்தை அறிய விரும்பாத, எங்களை விட்டு விலகிரும், நாங்கள் தேவனுடைய சத்தியங்களெல்லாம் அறிய விரும்பலை, எங்களுக்கு தேவை ஆறுதல், எங்களுக்கு தேவை வாக்குத்தத்தமான வசனங்கள் மட்டும்தான். இப்படிப்பட்ட போதனைகள், இப்படிப்பட்ட சபைகள் இன்னைக்கு நிரம்பி வழியும். ஆனால் அருமையானவர்களே, இந்த காலகட்டத்தில் உண்மையாக சத்தியத்தை வாஞ்சிக்கிறவங்க, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம்தான். இங்கே எரேமியா 13:17 வாசிக்கிறோம். நீங்கள் செவி கொடாமல் போனால், நீங்கள் கேளாமல் போனீங்கன்னா, என் ஆத்துமா உங்கள் பெருமை நிமித்தம் மறைவிடங்களிலே துக்கித்து கண்ணீர் விட்டு அழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுவேன்னு சொல்லி எரேமியா ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி. தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீரின் தீர்க்க தரிசனத்தை, கண்ணீரையே அவர் எப்பொழுதும் உணவாக உட்கொண்டவராக இருந்தார். அந்த அளவுக்கு. ஏன் தெரியுமா? அந்த நாட்களில் பயங்கரமான வீழ்ச்சி. ஏற்கனவே சமாரியா சிறைபிடிக்கப்பட்டு போயிடுச்சு. யூதாவுக்கும் இங்கே காலம் நெருங்கிற்று. பயங்கரமான அந்த காலகட்டத்திலையும் கூட அவர்கள் தேவனை நோக்கி திரும்பாமல் தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படியே போகிற அந்த சூழ்நிலையில தான் தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற அந்த பெருமையான, அந்த வஞ்சகமான நிலைமையை கண்டு, உங்கள் பெருமை நிமித்த என் ஆத்துமா மறைவிடங்களில் கண்ணீர் விட்டு அழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நமக்காகவும் அழணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய கொண்டு போகப்படும் பொழுது ஜனங்கள் எல்லாம் அழுறாங்க. ஆண்டவர் சொல்ல, எனக்காக ஏன் அழுறீங்க? எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக அழுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. நான் இந்த பாடுகளை பட வேண்டியது அவசியம். நான் இந்த பாடுகளை பட்டு இந்த சிலுவையை சுமந்து ரத்த சிந்தினாதான் உங்களுக்கு மீட்பு. ஆனால் நீங்கள் அழ வேண்டியது உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் அக்கிரமங்களுக்காக. கண்ணீர் விட்டு அழுங்க. இன்றைக்கு மனிதன் தன்னுடைய பாவத்துக்காக அவன் மனம் திரும்பலை, கண்ணீர் விட்டு அழலன்னு சொன்னான். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு கதறுகிறவர்களாக, ஜெபிக்கிறவங்களாக காணப்பட வேண்டும். தேவன் அதை விரும்புகிறாங்க. பாருங்க, என் ஆத்துமா மறைவிடங்களில், வெளியே தெரியாம ரகசியமாக அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கதவை பூட்டி கண்ணீரோடு கூட அவர்கள் அழுது ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறீங்க?
ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளை மட்டும் தேடி ஓடுறோமா, அல்லது தேவனுடைய ஜனம் இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்திலே காணப்படுகிற ஆவிக்குரிய வீழ்ச்சி, ஆவிக்குரிய வட்டாரத்திலே காணப்படுகிற நிர்விசாரங்கள், தேவனுக்கு பயப்படாத தன்மைகள், அவைகளை நினைத்து தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு கதறுகிறவர்களாக, பெருமை நிமித்தமாக கதறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டிய நாம் வாசிக்கிறோம். பெருமை நிமித்தம் கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனது என்று சொல்லி என் கண்ணீர் சொரியும். பிரியமானவர்களே, அதே எரேமியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இதே வார்த்தையை வாசிக்கிறோம். என்ன? எரேமியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனை உள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். இங்கே வாசிக்கிறோம், என் கண்களிலிருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். இன்றைக்கு அநேக காரியங்களுக்காக நாங்கள் அழுது ஜெபிக்கிறோம். நல்லதுங்க, உங்களுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க, திருமணத்துக்காக, வேலைக்காக, இன்னும் கடன் பாரங்கள், பல காரியங்களுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க. அருமையானவர்களே, எப்போதாவது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் தவறுகளை, வீழ்ச்சிகளை, குறைவுகளை காணும் பொழுது, அவங்க பெருமையாக நடக்கும்போது, அவங்க தேவனுக்கு உண்மை இல்லாமல் நடக்கும்போது, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி பின்மாற்றங்களுக்குள்ளே போகும் பொழுது, அவர்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கிறோமா? நமக்காக நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம், ரொம்ப நல்லதுங்க. ஆனால் மற்றவர்கள் தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாமல், தேவனுடைய வழியில் போகாமல், தேவனுக்கு விரோதமாக அவர்கள் துணிகரமாக ஓடும்போது அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் வெடிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறோம், இரவும் பகலும் என் கண்களில் கண்ணீர் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும். பார்த்தீங்களா? தேவனுடைய அந்த தீர்க்கதரிசி எரேமியாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவருடைய இருதயமானது அதுக்கான தேவனுடைய ஜனம் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், தேவனுடைய ஜனம் தேவனுக்கு உத்தமமாக இருக்கணும், அது தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கணும். அதில் அது குறைவுபடும் பொழுது நான் கண்ணீர் விட்டு ஜெபிப்பேன் என்று சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரத்தில் கூட, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும், அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தை சாக கொடுத்த ஜனத்தை நிமித்தம் நான் இன்னும் அழுது ஜெபிப்பேன்னு சொல்றார். பாருங்க, கண்ணீரின் தீர்க்கதரிசி யாருக்காக? விழுந்து போன தேவ ஜனத்துக்காக, தேவனுடைய வழியை விட்டு பின்வாங்கி போன ஜனத்துக்காக, தேவனுக்கு உண்மை இல்லாத ஜனத்துக்காக, மாய்மாலம் பண்ணுகிற ஜனத்துக்காக, விசேஷமாக தேவனுக்கு பயப்படாமல், தேவனுடைய வசனத்துக்கு நடுங்காமல், தன்னுடைய துணிகரமாக தன்னுடைய பெருமையிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற இந்த எரேமியாவை நாம் இங்கே பார்க்கிறோம். இரவும் பகலும் என் கண்களில் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு தேவ மனிதராக இந்த எரேமியா காணப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க? தேவனுக்காக உண்மையாக, உத்தமமாக, வைராக்கியமாய் ஒரு கூட்டம் காணப்படணும்னு வாஞ்சிக்கிறீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு கூட்டமாய் காணப்பட வேணும். அந்த ஜனம் தேவனுக்கு உண்மை இல்லாமல் போகும் பொழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோமா? இஸ்ராயேலுடைய காலத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த எரேமியாவின் காலத்திலையும் கூட ஏன் இந்த தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு பயப்படாமல், அது தேவனுடைய வசனத்தின்படி அவங்க நடக்காமல் போனாங்கன்னு சொன்னால், இந்த எரேமியா 14ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். எரேமியா 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தை இவ்விடத்தில் உங்களுக்கு தருவோம் என்றார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு சொல்லுகிறார்களே என்றேன். இங்க இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆறுதலான வார்த்தைகளையும் அவங்களுக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகளையும் அந்த காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் கொடுத்தாங்க. அதன் மூலமாக ஜனங்கள் எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்த எரேமியாவை
அந்த எரேமியாவுடைய வார்த்தையை அவங்க நம்பலை. அவங்க என்ன செஞ்சாங்க? எரேமியா சொல்றார், ஆண்டவரே நீங்கள் அழிப்பேன்னு சொல்கிறீங்க, இந்த ஜனத்துக்கு பட்டயம் வரும், இந்த ஜனத்துக்கு சிறையிருப்பு வரும்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகள் பார்த்தீங்கன்னா சமாதானத்தை தான் தருவேன், பட்டயம் வருவதில்லை, கொள்ளையாவதில்லைன்னு சொல்கிறாங்களே, அதைத்தான ஜனங்கள் நம்புகிறாங்களே. ஆண்டவரே நான் சொல்கிற எந்த வார்த்தையுமே ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்காங்களே என்று சொல்லி எரேமியா ரொம்ப வேதனையோடு கூட அவர் தேவனிடத்தில் அவர் மன குமரலை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், அந்த எரேமியா 14:14 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எரேமியா 14ஆம் அதிகாரம் வசனம் 14. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகளின் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை, அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். இன்றைக்கி அநேகருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? யாராவது ஜோம் பண்ணி நமக்கு ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? ஏதாவது தெரிஞ்சுதா பிரதர்? ஏதாவது ஜோம் பண்ணி சொல்லுங்களேன் பாஸ்டர். இப்படி ஜோம் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு என்ன ஆண்டவர் காட்டுறாரு? இப்படி கேட்குற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஸோ ஜனங்கள் இப்படி கேட்குறதுனால அநேகர் என்ன நினைக்கிறாங்க? ஜெபம் பண்ணி முடித்த உடனே எதையாயிரம் ஒன்று வித்தியாசமாக அவங்களுக்கு சொல்லணும், பிரமிக்கிற மாதிரி, அவங்க பயப்படுற மாதிரி, அல்லது அவங்களுக்கு நம்பிக்கை விட்டுற மாதிரி ஏதாவது சொல்லணும். அதைத்தான் அந்த காலத்தில் இருந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. திரும்ப அந்த 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் எரேமியாவுக்கு அவர்களுடைய நிலைமையை ஆண்டவர் தெளிவாக காட்டுகிறார். எரேமியா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எரேமியாவை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை, அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். கடைசி காலத்தினுடைய ஒரு பெரிய வஞ்சகம் என்னன்னு சொல்லி 2 தீமோத்தேயு 4:4 பவுல் சொல்லும் பொழுது, அவர்கள் தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், நீயோ மனத்தெளிவுள்ளவனாயிரு. அப்போ கடைசி காலத்தினுடைய ஒரு பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ஜனம் எப்போ தேவனால் கைவிடப்படும்? தேவனுக்கு உண்மை இல்லாமல் போகும் பொழுது. தேவன் சொல்லாத, ஆனால் அவங்களை அனுப்புனதும் இல்லை, அவங்களை கற்பித்ததும் இல்லை. நான் பாருங்க, அவங்க தங்களுடைய பொய் தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாங்க, கள்ள சகுனத்தை சொல்கிறாங்க. இன்றைக்கு ஜனங்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். எதை சொன்னால் காணிக்க கிடைக்குமோ, எதை சொன்னால் ஜனங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்களோ அதை சொல்லி போட்டுட்டு போகிற பரிதாபமான நிலைமையை பார்க்குறோம். எரேமியாவின் காலம் மிக கொடூரமான காலமாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சவால், இப்படிப்பட்ட சோதனைகள் தேவனுடைய ஜனங்களுக்கு உண்டு. ஆனால் தேவனுடைய ஜனம் தேவனுடைய வேதத்துக்கு நேராக திரும்பணும். தேவனுடைய வசனத்தை நம்ம உறுதியாக பற்றி கொண்டு தேவனுடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைப்பதற்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது நமக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, அல்லது தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன்னு சொல்லி எதையாவது சொல்லி போட்டு போயிட்டாங்கன்னா அதை அப்படியே நம்ம நம்பிடக்கூடாது. ஆண்டவரே இப்படி சொல்கிறாங்களே, இது உண்மைதானா, இது சரிதானா? உங்கள் தனி ஜெபத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கேட்கணும். ஆண்டவரே இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா? அது உங்களுடைய ஆண்டவரே வார்த்தையா, அல்லது இது கள்ள தீர்க்க தரிசனமா, இது ஆண்டவரே நான் நம்பணுமா நம்பக்கூடாதா? தெளிவாக நம்ம கேட்கணும். தேவன் நம்மோடு பேசுகிற தேவன். நீ வலப்புறம் சாயும் போதும் இடப்புறம் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி தேவன் உங்களோடு வார்த்தையாக பேசுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட சத்தியத்தை அறியாத இந்த தமிழ் கிறிஸ்தவத்துக்காக கண்ணீர் விட்டு செபிக்கிற முழங்கால்கள் தேவை. எஸ்ராவின் காலத்திலையும் கூட, எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எஸ்ரா அங்கே தற்செயலாக ஒரு அறைக்குள்ளே போகிறார். தேவாலயத்தில் உள்ள ஒரு அறைக்குள்ளே போகிறார். அங்கே ஒரு வாலிபன், அந்த வாலிபன் அவன் பேர் யோகனான். அவன் என்ன செய்கிறான்? சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும்
அவன் ஜெபிக்கிறான், உபவாசித்து ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் எஸ்ரா 10:6. அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவருடைய குற்றத்து நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட யோகனான்கள் அவசியம். தேவனுக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக, தேவனுடைய சபைக்காக, தேவனை விட்டு வழி விலகி போகிற மந்தைக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு எரேமியாவை பார்த்தோம். எரேமியா மட்டும் இல்லை, எஸ்ரா காலத்தில் யோகனான் ஒரு வாலிபன், ஒரு வாலிப பிராயத்தில். இன்றைக்கி வாலிபர்கள் எவ்வளோ ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்களுக்குள்ள ரொம்ப போராட்டம், அவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லை. ஆண்டவருக்காக வாழ முடியுமா, யார் அப்படி வாழ்கிறா என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய அவர்கள் ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க? நல்ல முன்மாதிரிகள் அவங்க பார்க்க முடியல. அவங்க எல்லாமே பார்க்குறதெல்லாம் மாயமாலமும் பொய்யும் ஃப்ராடும் தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? இன்றைக்கி வாலிபர்கள் கடந்த காலத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களுக்கு தெரியல, சபையினுடைய வரலாறு தெரியலை. ஒரு டிஎல் மூடி அல்லது இந்த மாதிரி டேவிட் லிவிங்ஸ்டனு, இந்த மாதிரி ஹட்சன் டெய்லரு, இப்படி ஆண்டவருக்காக உண்மையாக வாழ்ந்த, இந்தியாவில் கூட மிஷினரிகளாக வாழ்ந்த அநேகருடைய பரிசுத்தமான வாழ்க்கை, சவாலான வாழ்க்கை புத்தகங்கள் அவங்க வாசிக்கலை. அந்த ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்கிற பழக்கம் கிறிஸ்தவத்தை விட்டே போயிடுச்சு. ஆகவே இன்றைக்கு வீழ்ச்சி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த புத்தகங்களை வாசிப்பாங்களான்னா, டேவிட் பிரைனார்டு மாதிரி இஎம் பவுன்ஸனுடைய புத்தகங்களை வாசிப்பாங்களான்னா அவங்க அனல் கொள்ளுவாங்க. வாட்ச்மேனியோட புத்தகங்களை வாசிப்பாங்களான்னா அவங்க தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவங்களா இருப்பாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்க முடியல. பக்சிங் எழுதின புத்தகங்களை படிப்பாங்களான்னா அவங்க உண்மையாக தேவனுடைய சத்தியங்களை அறிஞ்சு கொள்வாங்க, தேவனுக்காக உண்மையாக நிற்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வாழ்ந்துருக்குது, நம்மளும் வாழ முடியும்னு சொல்லி. இங்கே வாலிபனாகிய யோகனான் தேவனுடைய ஜனத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறான். அவங்க புசியாமலும் குடியாமலும் அவன் துக்கித்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு இந்த நாட்களில் வாலிபர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிபனே, வாலிப சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாஞ்சை என்ன? உன்னுடைய விருப்பம் என்ன? இன்றைக்கு எதை நீ வாஞ்சித்து கொண்டிருக்கிறாய்? இங்கே தேவனுடைய மனுஷனாகிய யோகனான் ஒரு வாலிப வயதிலே தேவனுடைய ஜனம் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், தேவனுக்கு பரிசுத்தமாக இருக்கணும். அதற்காக அவன் உபவாசித்து ஜெபிக்கிறான். யாருக்கும் சொல்லலை. தற்செயலாக எஸ்ரா அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு. போய் பார்த்தா சிறையிருப்பில் வந்து, என்னப்பா நீ ஏன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? அவன் உண்மையை சொல்கிறான். சிறையிருப்பில் வந்த ஜனங்களுடைய குற்றத்துக்காக அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இப்படிப்பட்ட யோகனான்களாக அநேகர் எழும்பணும். எரேமியாக்கள் அநேகர் எழும்பணும். தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பணும். எழுப்புதலை காணும் வரைக்கும் தேவ சமூகத்தில் போராடி ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் எழுப்புவாராக. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்ன அப்படி மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை அப்படி மாற்றுங்க ஆண்டவர் என்று நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம். அன்றே எங்களுக்குள்ள இருக்கிற வேற சிந்தையெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. இவ்விதமான ஆவிக்குரிய சிந்தையை கொடுங்க. இப்படிப்பட்ட ஆண்டவரே ஆத்தும சிந்தையை கொடுங்க. அழிந்து போகிற பார்த்தீங்களா ரட்சிக்கப்படாத மனிதனுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணீர் விட்டு ரொம்ப நல்லது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் தேவனுடைய ஜனம் போய் கொண்டிருக்குதே, அவங்களுக்காக யார் ஜெபிப்பா? அவர்களுக்காக ஜெபிக்க நம்ம அர்ப்பணிப்போமா? அன்று என்ன பலப்படுத்தும், என்ன பரிசுத்தப்படுத்தும். அன்று உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும். உடைய வசனத்துக்கு நடுங்குகிற நடுக்கத்தை தாரும். உடைய வசனத்தை கை கொண்டு நடக்கக்கூடிய ஒரு உண்மையுள்ள ஜீவியத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, அப்படி நடக்காத பிள்ளைகளுக்காக உபவாசித்து ஜெபிக்கிற, ஆண்டவரே இரவும் பகலும் கண்ணீர் ஒடித்து ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்பீங்க என்றால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை அவர் அவ்விதமாய் பலப்படுத்துவார். உங்களை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். நீங்கள் தான் தேவன் தேடுகிற மனிதர். இப்படிப்பட்ட நபர்களை தேடுகிறார். இப்படி முழங்கால் படியிட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தேவனுடைய ஜனத்துக்காக உண்மையாக உத்தமமாக காணப்படணும்னு சொல்லி ஜெபிக்கிறவங்களா காணப்படுவோம் என்றால்
நாம் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக காணப்படுவோம். இன்றைக்கு தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போமா, நம்ம ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. நீர் அவர்களை அனல் மூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய சபைக்காய், தேவனுடைய ஜனங்களுக்காக உண்மையாய் உத்தமமாய் ஒரு கூட்டம் நிற்கணும்ப்பா. தேவனுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு கூட்டம் எழும்பணும்ப்பா. அன்றே நீர் தான் அப்போ இந்த நாட்கள் அதற்காய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை அமிதமாய் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்ல ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே அவருடைய வருகையிலே நாம் வெட்கப்பட்டு போகாமல் நிற்க கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.